அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நான் ஒரு பாடலை அவர்களை பற்றி நான் பாடப் போகிறேன். யாருக்கு சொல்லியத அம்மா, யாருக்கு சொல்லியத, ஊருக்குள் சென்று விழையம்மா, நேர்ந்தது கொஞ்சமில்லை. நாடு விட்டு நாடு வந்தோம் நட்ட நடு வீதியிலே, பட்டப்பாடு அத்தனையும் நெஞ்ச விட்டு போவதில்லை. பேருக்கு வெளிநாடு ஆற்று கூடு போல் வீடு, அதிகாலை எழுந்தோடு திறக்காத விழியோடு, பிள்ளை முகம் காண்பதில்லை, முத்தமிட நேரமில்லை, கொண்டவனின் மஞ்சத்திலே நெஞ்சு பட கூடவில்லை. வாய்விட்டு சொல்வதில்லை, ஊரில் உள்ளது உயிரின் கிளை. போருக்குள் போராளிகள் உணவென்னும் உண்ணாமல், போருக்கு போராளிகள் உணவொன்றும் உண்ணாமல், கூழுக்கும் மண்ணாடி குடல் பாதி நொந்தாலும், ஈழத்தின் எல்லை எங்கும் இரவும் பகலும் காத்தவர்கள் எங்கள் குலசாமி. யார் அவர்கள், யார் அவர்கள்? வேறாறு நம்ம மாவீரர்கள், வேறாறு நம்ம மாவீரர்கள், வேறாறு நம்ம மாவீரர்கள். மாவீரர்களை நினைவு கூறும் வகையாக ஒரு அற்புதமான பாடலை ஒரு கவிஞர் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் அதை பாட அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நான் ஒரு பாடலை அவர்களை பற்றி நான் பாடப் போகிறேன். யாருக்கு சொல்லியத அம்மா, யாருக்கு சொல்லியத, ஊருக்குள் சென்று விழையம்மா, நேர்ந்தது கொஞ்சமில்லை. நாடு விட்டு நாடு வந்தோம் நட்ட நடு வீதியிலே, பட்டப்பாடு அத்தனையும் நெஞ்ச விட்டு போவதில்லை. பேருக்கு வெளிநாடு ஆற்று கூடு போல் வீடு, அதிகாலை எழுந்தோடு திறக்காத விழியோடு, பிள்ளை முகம் காண்பதில்லை, முத்தமிட நேரமில்லை, கொண்டவனின் மஞ்சத்திலே நெஞ்சு பட கூடவில்லை. வாய்விட்டு சொல்வதில்லை, ஊரில் உள்ளது உயிரின் கிளை. போருக்குள் போராளிகள் உணவென்னும் உண்ணாமல், போருக்கு போராளிகள் உணவொன்றும் உண்ணாமல், கூழுக்கும் மண்ணாடி குடல் பாதி நொந்தாலும், ஈழத்தின் எல்லை எங்கும் இரவும் பகலும் காத்தவர்கள் எங்கள் இங்கே மாவீரரை நாங்கள் அவமானப்படுத்தவில்லை. இது எம்மனம், எங்கள் தமிழினம். நாங்கள் எல்லாரும் எங்கள் நாட்டுக்காக இன்று நாங்கள் சேர்க்க போகிற பணம் அங்கே கஷ்டப்படுகிற மக்களுக்கு சென்றே ஆகும். நன்றி. ரொம்ப நன்றி தமிழ் செல்வன் சார். தேங்க்யூ வெரி மச்.